வாட் ஆர் ஷேர்ஸ்? நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்ற ஒரு பர்சன் ஏ லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு 5 lakh rupees தேவை. அப்போ அந்த 5 lakh rupees அவர் எப்படி ரைஸ் பண்ணுறாருனா, இந்த 5 lakh ஒரு 50,000 யூனிட்ஸாக அவர் டிவைட் பண்ணுறாரு. அந்த யூனிட்ஸ்க்கு பேர் தான் ஷேர்ஸ். இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ₹10 தான் அந்த யூனிட்டோட வேல்யூ. இப்போ பாருங்க, 50,000 இன்டூ 10 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 lakh கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம ஷேர்னு சொல்கிறோம். எப்படின்னா 5 lakன்றது கேபிட்டல். அந்த 5 lakh ரைஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த 5 lakh ஸ்மால் யூனிட்ஸாக டிவைட் பண்ணுறேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னோட வேல்யூ என்னன்னா ₹10. அப்போ a share is a tiny unit of ownership in a company. ஸோ ஒரு ஷேர்ன்றது என்டையர் கேபிட்டலோட ஸ்மால் சப்டிவிஷன்ஸை நம்ம ஷேர் அப்படின்னு சொல்கிறோம். கம்பெனிஸ் இஷ்யூ ஷேர்ஸ் டு ரைஸ் கேபிட்டல் ஃபார் தர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அப்போ கம்பெனி எதுக்காக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்காக தான் கம்பெனிஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி அ பர்சன் ஹூ இஸ் பையிங் த ஷேர், எந்தெந்த பர்சன்லாம் அந்த ஷேர்ஸை வாங்குறாங்களோ அவங்க கம்பெனியோட ஒரு பார்ட் ஓனராக மாறிடுறாங்க. இல்லைனா அவங்களுக்கு இன்னொரு நேம் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சின்ஸ் அவங்க அந்த ஷேரை வாங்குறதுனால அந்த கம்பெனி படுற அந்த ப்ராஃபிட்டில், அந்த அசட்ஸில் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பார்ட், ஒரு போர்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இயர்லி கம்பெனி பண்ணுற அந்த ப்ராஃபிட்லேருந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டிவிடெண்ட்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் பே பண்ணுவாங்க. அந்த டிவிடெண்ட் தான் அந்த ஷேர் ஹோல்டருக்கான இன்கம்.